விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 6ல இருந்து 8 தொகுதி. கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தளவு 6ல இருந்து 5 தொகுதி, ஒரு தொகுதி குறைக்கப்பட்டிருக்கிறது 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும். மதிமுகவை பொறுத்தளவு 6ல இருந்து 4 தொகுதி, 2 தொகுதிகள் குறைக்கப்பட்டது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு 1 தொகுதியும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியிடம் வந்து 1 தொகுதி குறைக்கப்பட்ட நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 தொகுதிகள் தற்பொழுது கூடுதலாக வழங்கப்பட்டு 8 என்ற எண்ணிக்கையில ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. தொடர்ந்து எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தையானது நடைபெற இருக்கிறது. 6 தொகுதிகளை கடந்த தேர்தலை விட கூட்டணி கட்சிகளிடமிருந்து குறைத்துக் கொண்டு 5 தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு தற்போது வரை திமுக விட்டுக் கொடுத்திருக்காங்க. அதாவது கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் 6 தொகுதிகளை குறைச்சிட்டு காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அதுல இருந்து ஒரு 5 தொகுதியை கொடுத்திருக்காங்க. இன்னும் ஒரே ஒரு தொகுதி மட்டும் இருக்கு. மற்ற கூட்டணி கட்சிகள் புதுசாக SDPI உள்ளிட்ட பல கட்சிகள் திமுகவில் கூட்டணியில் இணைந்திருப்பதால் அவர்களுக்கு அந்த இடங்கள் ஒதுக்கப்படும் என்றும், திமுகவும் தங்களுடைய எண்ணிக்கையை குறைக்கவே இருக்கிறாங்க. தேமுதிக இருக்காங்க, மக்கள் நீதி மையம் இருக்காங்க, SDPI உள்ளிட்ட புதிய கட்சிகள் திமுக கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில இது போன்ற ஒரு ஒப்பந்தத்தை தொடர்ந்து கையெழுத்திட்டு இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இரட்டை இலக்கம் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அந்த இரட்டை இலக்கம் என்பது பாண்டிச்சேரியோடு சேர்த்து என்ற அடிப்படையில் எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் அங்கு 3 தொகுதியை கேட்டாங்க. இப்ப வந்து இங்க 8 தொகுதி, அங்க 3 தொகுதி வழங்காத காரணத்தினால 3 தொகுதியில தனித்து போட்டியிடுவது என்ற ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. திருமாவளவன் ஒரு வியூகத்தோடு தான் இந்த தேர்தல் பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கினார் இரட்டை இலக்கம் என்ற அடிப்படையில். அந்த இரட்டை இலக்கத்தை அடிப்படையில தேர்தலை சந்திப்பது என்ற அடிப்படையில் தான் இந்த 8 தொகுதியிலையும் பாண்டிச்சேரியில 3 தொகுதி, 8+3 11 தொகுதிங்கிற ஒரு வியூகத்துல அவருடைய கணக்கு அந்த அடிப்படையில் தான் புதுச்சேரியில தனித்து போட்டி என்ற முடிவை விடுதலை சிறுத்தை கட்சி எடுத்திருக்காங்க. கோகுல், சென்ற முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்ட விசிக தற்போது 8 தொகுதிகள் என முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. சென்ற முறை போட்டியிட்ட அதே தொகுதிகளை தற்போதும் கேட்குமா, அல்லது வேறு ஏதேனும் தொகுதிகள் வந்து பரிந்துரை பட்டியலில் வைத்திருக்கிறார்களா? கடந்த முறை வந்து அரக்கோணத்திலையும் வானூர் தொகுதியிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோல்வி அடைந்தாங்க. இந்த முறை வானூர் தொகுதியை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்க போவதில்லை என்று தற்போது வரை தகவலா இருக்கிறது. வானூர் தொகுதியை வந்து அதுக்கு பதிலாக வேற தொகுதிகளையும், அதே போல நாகப்பட்டினம் தொகுதியை கூட ஆளுநர் சனவாஸ் வந்து வேற தொகுதி மாற இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. அந்த தொகுதியையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த முறை கேட்கவில்லை என்ற தகவலாம் சொல்லப்படுகிறது. மற்ற கட்சிகளும் நாகப்பட்டினம் தொகுதியை கேட்கிறாங்க. அதாவது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கா இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சியா இருக்கட்டும், அவங்க நாகப்பட்டினம் தொகுதியை கேட்கறாங்க. திமுகவும் நாகப்பட்டினம் தொகுதியை போட்டியிட்டு நினைக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் நாகப்பட்டினம் தொகுதியில வலுவா இருக்கக்கூடிய தொகுதியா இருக்கக்கூடிய அந்த பட்டியலையும் கொடுத்திருக்காங்க. அதனால எண்ணிக்கை உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தொகுதிகளும் மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. ஏறக்குறைய நேற்று இரவு அது குறித்து ஒரு விரிவான பேச்சுவார்த்தை நடைபெற்றிருப்பதாகவும், மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அந்த எந்தெந்த தொகுதி என்பதை இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. நிச்சயமா தொகுதி மாறும். வானூர் தொகுதியும் நாகப்பட்டினம் தொகுதியும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. திருப்பூர் தொகுதியிலிருந்து மயிலம் தொகுதிக்கு கூட பாலாஜி போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கணக்கு வச்சு வேலை பார்ப்பதெல்லாம் சொல்லப்படுகிறது. நேற்று இரவு விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர்கள் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தை முடித்த பின்னர் ஏறக்குறைய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எந்தெந்த தொகுதி என்ற பேச்சுவார்த்தை இன்னும் ஓரிரு நாட்கள்ல, குறிப்பா 27ஆம் தேதிக்குள்ள எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் எந்தெந்த தொகுதி என்ற ஒரு ஒப்பந்தத்தை திமுக முடிப்பதற்கான ஒரு வியூகத்தின் அடிப்படையில் தான் அந்த பேச்சுவார்த்தையை வேகப்படுத்த சொல்லி முதலமைச்சர் அறிவுறுத்திருக்காரு. இன்றைய தினம் ஏறக்குறைய முதலமைச்சருடைய இல்லத்துல 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடைபெற்று இருக்கு. அமைச்சர் ஏவாவேலு தான் முதற்கட்டமாக இந்த பேச்சுவார்த்தையை கூட்டணி கட்சிகளோடு தொடர்ந்து வெளியில் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். மற்றபடி தொகுதி பங்கீட்டு குழுவோடு அவர் அந்த கருத்துக்களை முன்வைக்கிறார். அதன் பின்னர் அவர்கள் முதலமைச்சரோடு கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தேமுதிகவும் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை திமுக முன் வச்சிருப்பதாகவும், அதாவது ஏற்கனவே ஒரு எண்ணிக்கையை தொடர்ந்து தேமுதிக கேட்டு வர்றாங்க. அந்த எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக ஒரு கோரிக்கையை முன் வச்சிருப்பதாகவும், நேற்றைய தினம் பிரேமலதாவுடைய கருத்துல கூட அது வெளிப்பட்டுச்சு. மற்ற கட்சிகள் குறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில தேமுதிகவும் கூட்டணியுடைய சமரசத்துக்காக எண்ணிக்கையை குறைத்துக் கொள்வதற்கு தயாராக இருப்பதாக நேற்று ஒரு கருத்தை முன் வச்சிருந்தாங்க. ஏறக்குறைய 10 தொகுதி அப்படிங்கிறதுல தேமுதிக நிற்பதாகவும், ஆனால் அந்த எண்ணிக்கை 8 வரை செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. மக்கள் நீதி மையத்தை பொறுத்தளவு கூட்டணியில எண்ணிக்கை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் சின்னம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருப்பதா சொல்றாங்க. திமுக சொல்றது, உதயசூரியன் சின்னத்துல நின்றீங்கன்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. டார்ச்லைட் சின்னத்தை விட உதயசூரியன் சின்னத்துல நின்றீங்கன்னா தேர்தல் களத்துல வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குங்கிற ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் டார்ச்லைட் சின்னத்துல தான் நாங்க போட்டிட்டோம்.
ஒரு நல்ல வாக்குகளை தொகுதிகளில் பெற்றிருக்கோம். அந்த அடிப்படையில மீண்டும் டார்ச்லைட் சின்னத்திலே நாங்கள் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நிர்வாகிகள் அந்த கருத்தை கமலஹாசன் தெரிவிச்சிருக்காங்க. மக்கள் நீதி மையத்துக்கு எந்த சின்னங்கிற இதை உறுதி பண்ணிட்டாங்கன்னா அந்த மக்கள் நீதி மையத்தோடையும் கூட்டணி ஒப்பந்தமானது இன்று மாலையோ நாளையோ கையெழுத்தாக இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. எனக்குரிய தேமுதிகவும் ஒரு சமரசத்துக்கு வந்துட்டாங்க. திமுக கூட்டணியில எந்தெந்த கட்சிகளுக்கு எத்தனை இடங்கள் என்கிறதுல இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. எந்தெந்த தொகுதிகள்ங்கிறதுல காங்கிரஸ் சில தொகுதிகளை கேட்கிறாங்க. திமுக வெற்றி வாய்ப்பை கருத்தில் கொண்டு காங்கிரஸ்ல இருந்து சில தொகுதிகளை கேட்கிறாங்க. மற்ற கூட்டணி கட்சிகளும் சில தொகுதியில ஒரே தொகுதியில கூட்டணி கட்சிகள் கேட்பதால் அது 2-3 நாட்கள் வரை பேச்சுவார்த்தை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 27ஆம் தேதிக்குள்ள எந்தெந்த தொகுதிகள் என்ற உடன்பாடையும் முடித்து வைப்பதற்கான ஒரு திட்டத்தை வைத்துதான் திமுக பேச்சுவார்த்தையை வேகப்படுத்திருக்காங்க. கோகுல், இப்ப மற்ற தொகுதிகளுக்கு ஒதுக்கியது போக தற்போது தேமுதிக, மக்கள் நீதி மய்யம் போன்ற சில கட்சிகளே இன்னும் திமுகவில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைக்கு எஞ்சி இருக்கிறது. அது போக திமுக தனித்து எத்தனை தொகுதிகளில் போட்டியிட போகிறது என்ற கணிப்பு இருக்கிறது கோகுல்? நிச்சயமாக திமுக மற்ற கூட்டணி கட்சிகள் எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டது போல திமுகவும் தொகுதியோட எண்ணிக்கையை குறைச்சு கொண்டு இருக்காங்க. இப்போது இருக்க வரைக்கும் தகவல் வரைக்கும் திமுக 159 இடத்துல திமுகவே நேரடியா போட்டியிடும். உதயசூரிய சின்னத்தை சேர்த்தா ஏறக்குறைய 170 முதல் 75 இடங்கள் வரை திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழக வாழ்வுரிமை கட்சி கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதுனால 159 160 மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. திமுகவுக்கு அந்த இடத்த ஒரு இடத்த கூடுதலா திமுகவே போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஏறக்குறைய 160 இடம் வரை திமுக நேரடியாக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் புதிதாக தேமுதிக வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்காங்க, SDP கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை, கொங்கு இளைஞர் பேரவை, தமிழ் அன்சாரியுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கட்சிகள்லாம் புதிய கட்சிகள்லாம் வந்திருக்கனால அவங்க எல்லாம் உதயசூரியன் சின்னத்துல அந்த ஒரு சீட்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டாலும் திமுக தான் தங்களுடைய எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. கடந்த தேர்தலை விட 10 முதல் 14 தொகுதிகள் வரை திமுக குறைத்துக் கொள்ள இருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் ஏறக்குறைய 160 தொகுதிகள் வரை திமுக நேரடியாக போட்டியிடுவது என்றும், உதயசூரியன் சின்னத்துல கூட்டணி கட்சிகள் ஏற்கனவே மதிமுக 3 இடத்துல கூட்டணி கட்சியில உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடுவோம்னு ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்குது. உங்கநாடு மக்கள் தேசிய கட்சியும் 2 இடத்துல உதயசூரியன் சின்னத்துல தான் போட்டியிடுவோம் என்ற ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்குது. மனிதநேய மக்கள் கட்சியும் 2 இடம் உதயசூரியன் சின்னத்துல தான் ஒப்பந்தமானது கையெழுத்தா இருக்குது. இதெல்லாம் சேர்க்கும் போது ஏறக்குறைய ஒரு 173 இருந்து 175 இடங்கள் உதயசூரியன் சின்னம் நேரடியா தேர்தல் களத்துல போட்டியிடுவார்கள் என்ற ஒரு வியூகத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தை தற்போது வரை நடைபெற்று வருகிறது. கோகுல், இப்போ விசிகாவுக்கு 6 தனி தொகுதிகள், 2 பொது தொகுதிகள் என ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. 8 தொகுதிகள் புது ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இந்த 2 பொது தொகுதிகள் என்பது விசிகா தரப்பிலிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கையா அல்லது எவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது? முக்கியமா ஏற்கனவே சொன்னது மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பாக தனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் மட்டுமல்ல, பொது தொகுதிகளையும் தங்களுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் பலரும் மற்ற சமூக மக்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் வேலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வட மாவட்டங்கள்ல மட்டுமல்லாமல் டெல்டா, மேற்கு மாவட்டம், தென் மாவட்டங்களையும் கட்சி வேலைகளை தீவிரப்படுத்தி 234 தொகுதிகளிலையும் மாவட்ட செயலர்களை தனித்தனியா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர் என்ற விதம் நியமித்து அதற்கு கீழே மாவட்ட ரீதியாக துறை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என கட்சி பணிகளை தீவிரப்படுத்தி வருகிறார். அந்த அடிப்படையில் தான் பொது தொகுதியிலையும் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று போன தேர்தலிலேயே ஒரு வியூகத்தை வகுத்துதான் அவர் 2 தொகுதிகளில் பொது தொகுதிகளில் பெற்றிருந்தார். 2 தொகுதிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு அங்கீகரிக்கும் வகையில ஒரு வெற்றி கிடைத்தது. திருப்போரூர் தொகுதியில பாலாஜியும், நாகப்பட்டினம் தொகுதியில ஆளூர் ஷானவாசும் வெற்றி பெற்றாங்க. மீண்டும் 2 பேரும் இந்த முறையும் வாய்ப்பு கேட்கிறாங்க. அது மட்டுமில்லாமல் கூடுதலாக மேலும் சிலரும் பொது தொகுதியில் இருக்கக்கூடியவர்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கேட்கிறாங்க. அப்ப 8 தொகுதிங்கிறது கண்டிப்பா 2 தொகுதி பொது தொகுதி அதுல இடம்பெற போகிறது. 2ங்கிறது 3 ஆகுமாங்கிறத திமுகவோட நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தையில் தான் தெரியும். ஏறக்குறைய 8 தொகுதியில 2 பொது தொகுதி என்பது உறுதிப்படுத்தப்பட்டதாக தற்போதைய வரை தகவல். 2ங்கிறது 3 தொகுதியாக கூட மாறலாங்கிறத சொல்றாங்க. தென் மாவட்டங்களையும் வாய்ப்பு கேட்க திருமாவளவன், மகளிருக்கு இந்த முறை அவர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்குவார் என்ற பல தகவலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் தரப்புல தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. கோகுல், திமுகவுடைய வேட்பாளர்கள் நேர்காணலை முடித்திருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் தற்போது 28 அல்லது 29 அறிக்கை மற்றும் வேட்பாளர் பட்டியலாம் வெளியிட தயாராகி இருக்கிறார்கள். அது குறித்த தகவலும் நம் காலையில நியூஸ் 8 ஒளிபரப்பியிருந்தோம். இந்த நிலையில அதற்கு முன்னதாகவே எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட போகிறது அப்படிங்கிற முடிவுகள் எட்டப்பட்டு விடுமா, என்ன சொல்லப்படுகிறது?
நிச்சயமாக திமுக வந்து 28 அல்லது 29 வந்து திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு முடிவுல இருப்பதாகவும் 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில அதற்கு மற்ற வேட்பாளர்கள்லாம் வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கான தயார் செய்வதற்கு ஏதுவாக முன்னதாகவே வேட்பாளர்களை அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த பேச்சுவார்த்தையை திமுக தீவிரப்படுத்தி வருகிறது. 2ஆம் தேதி தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. அதற்கு முன்பாக கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் என்ற பேச்சுவார்த்தையை முடிவு செய்ய வேண்டும். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி 28 தொகுதியில இந்த முறை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 17 தொகுதி ஏற்கனவே வெற்றி பெற்ற தொகுதியை திரும்பவும் காங்கிரஸ் கட்சி கேட்பதாக சொல்லப்படுகிறது. அதுல சில சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடுகளின் அடிப்படையில மீண்டும் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அங்க காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளருக்கு வெற்றி கிடைப்பதில் சில சிக்கல்கள் இருப்பதாக திமுக ஏற்கனவே எடுத்து வைத்திருக்கக்கூடிய சர்வேக்களின் அடிப்படையில காங்கிரஸ் கட்சியிடம் தெரிவிப்பதால்தான் தகவல் சொல்லப்படுகிறது. நேர்காணல்ல அது கூட வெளிப்படுத்தி சில தொகுதியில கூட்டணிக்கு விட்டு கொடுக்காதீங்க, இந்த முறை திமுக நேரடியா போட்டிக்கிட்டா இந்த முறை நிச்சயம் வெற்றி பெறுவோம், மீண்டும் வெற்றி பெறுவோம், போன முறை கூட்டணிக்கு கொடுத்தனாலதான் தோல்வி அடைந்தோம் என்று சில நிர்வாகிகள் நேர்காணலின் போது முதலமைச்சரிடம் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. சோ அந்த கருத்துக்களின் அடிப்படையில் முதலமைச்சர் தொடர்ந்து கலந்து ஆலோசிக்கிறார். ஆகவே அந்த பேச்சுவார்த்தையின் போது அந்த கருத்துக்களின் அடிப்படையில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் விட்டுக் கொடுக்கப்படும் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. இந்த முறை திமுக வெற்றி பெறுவது மட்டுமல்ல, கூட்டணி கட்சிகளும் ஒரு பலமான தொகுதிகளை நிறுத்தி அவங்களுக்கு செல்வாக்கான இருக்கக்கூடிய தொகுதி, அவங்களுக்கு பலம் வாய்ந்த வேட்பாளர் இருக்கக்கூடிய தொகுதியை ஒதுக்கணுங்கிறதுல திமுகவும் ஒரு நிலைப்பாட்டு இருப்பதாகவும், ஆகவேதான் ஒரு பெரும்பான்மையான ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்றால் கூட்டணியும் ஒரு கணிசமான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு வியூகத்தின் அடிப்படையில திமுக ஏற்கனவே பல சர்வேகளின் அடிப்படையில அந்தந்த தொகுதிகளில் தேர்தல் பணியெல்லாம் செஞ்சு வருவதாக தகவல் சொல்லப்படுகிறது. அந்த கருத்துக்கள் எல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களிடம் திமுக தலைமை சொல்லி வருவதாகவும் அந்த அடிப்படையில் தான் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில சண்முகம் ஒரு குற்றச்சாட்டை முன்வைச்சாரு. கடந்த தேர்தலின் போது நாங்க கேட்ட தொகுதியை எங்களுக்கு போன முறை திமுக தலைமை கொடுக்கல, அதனாலதான் நாங்க 6 தொகுதியில இருந்து 2 தொகுதியில மட்டும் தான் ஜெயிக்க முடிஞ்சு, 4 தொகுதியில தோல்வி அடைஞ்சிட்டோம். நாங்க வந்து கன்னியாகுமரி கேட்டிருந்தோம், திருப்பூர் கேட்டிருந்தோம், கோவை மாவட்டத்துல ஒரு தொகுதி கேட்டிருந்தோம், எங்களுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை, அதனாலதான் நாங்க தோல்விக்கு அடைந்ததுக்கு ஒரு காரணங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை அண்ணா அறிவாலயத்திலேயே செய்தியாளர் சந்திப்புல சண்முகம் தெரிவித்திருந்தார். அது போன்று கூட்டணி கட்சிகளுக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் பலமா இருக்கக்கூடிய தொகுதியாகவும் கூட்டணி கட்சிகளுக்கு பலமா இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு உள்ள தொகுதியாகவும் திமுக இந்த முறை ஒதுக்குவார்கள் என்ற தகவல் சொல்லப்படுகிறது. அந்த பேச்சுவார்த்தை தான் இன்னும் 2-3 நாட்கள்ல நிறைவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதன் பின்னர் 28 அல்லது 29 திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலை வைத்து வெளியிடப்படும் என்றும் 2ஆம் தேதி தேர்தல் அறிக்கைக்கு பின்னர் முதலமைச்சர் தன்னுடைய தமிழகம் முழுவதும் சட்டமன்ற தொகுதி வாரியாக பிரச்சார பயணத்தை தொடங்குவார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல். விசிக திமுக இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை முடிவெட்டப்பட்டிருக்கிறது. 8 தொகுதிகளில் விசிக போட்டியிடும் நிலையில் அது தொடர்பான ஒப்பந்தத்தில் முதலமைச்சரும் விசிக தலைவர் திருமாவளவனும் கையெழுத்திட்டிருக்கின்றனர். இது தொடர்பான செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, இன்னும் எந்தெந்த கட்சிகள் திமுக கூட்டணியில் எஞ்சியிருக்கிறது, எந்தெந்த கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டியிருக்கிறது? விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இன்று 8 தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் முன்னிலையில் தற்போது அந்த கையெழுத்து என்பது ஒப்பிடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே கடந்த தேர்தல் 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகாவிற்கு 6 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இரட்டை இலக்க எண்ணில் வந்துட்டு தொடர்ந்து அனைத்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைவருமே வந்துட்டு கோரிக்கை வைத்து வந்த நிலையில் தொடர்ச்சியாக விசிகாவை பொறுத்தவரை 10 தொகுதிகள் வரை கேட்டிருந்தனர். இந்த தொகுதி 8 தொகுதிகள் வரை தற்போது உறுதி செய்யப்பட்டு 8 தொகுதிகளுக்கான அந்த ஒப்பந்தம் என்பது போடப்பட்டிருக்கின்றது. 6 வந்துட்டு இதில் வந்துட்டு தனி தொகுதியும் 2 பொது தொகுதியுமாக தற்போது கையெழுத்திடப்பட்டு இருக்கின்றது. தொடர்ச்சியாக திமுக கூட்டணியை பொறுத்தவரை தேமுதிக இந்த ஆண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் புதிதாக கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். அவருக்கான பேச்சுவார்த்தை என்பது நாளைய தினம் நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக ஏற்கனவே தேமுதிகவை பொறுத்தவரை தொகுதி பங்கீடு என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கின்றது. இருப்பினும் நாளைய தினம் இந்த 5 கொண்ட குழு என்பது அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி கையெழுத்திட இருக்கின்றார்கள். அதே போன்று மக்கள் நீதி மையத்திற்கும் இன்று மாலை அல்லது நாளைய தினம் கையெழுத்து ஆவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் இருக்கின்றது. ஏற்கனவே விசிகாவை பொறுத்தவரை புதுச்சேரியில் தனித்து போட்டியிடுவோம் என்றும் மற்ற 3 தொகுதிகளில் தனித்து போட்டியிடுவோம், மற்ற தொகுதிகளை பொறுத்தவரை மதசார்பற்ற அந்த கூட்டணிக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு
விசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் விசிகாவிற்கு 8 தொகுதிகள் என்பது உறுதி செய்யப்பட்டு கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி லிபிகா.